மொச்சக்கொட்டை மாதிரி பிதிக்கி எடுக்கிறாங்களா? அப்படி என்னடா புரியுதுன்னு கேட்காதீங்க. அது வேற. அப்படி அப்ப அவர் ஒதுங்கியே இருக்காங்க. இப்ப திமுக படத்த ரிலீஸ் பண்ண விடாம சென்சார் தரமாட்டேங்குது. அவங்க அது கரெக்ட்டா நீங்க பாருங்க, இந்த சென்சார்ல ஒரு ஆளு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவரு வந்து கரெக்ட்டா அந்த ஜனநாயகன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு தான் அவரு வந்து கவர்ன்மென்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயி, அந்த சென்சார்ல போய் மத்திய அரசாங்க வேலையில போய் சேர்றாரு. கரெக்ட்டா அவரு வந்து சென்சார் படம் வந்து இவர் கண்ட்ரோலுக்கே வருது. இப்ப இந்த சென்சார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5 பேர் உள்ள இருந்து உட்கார்ந்து படம் பார்க்குறாங்கன்னா, ஒரு ஆளு படத்துல வந்து இல்ல சாட்டிஸ்ஃபை இல்லனாலும், அது மறுபடியும் அது வந்து சர்டிஃபிகேட் தரமாட்டாங்களாம். அப்ப அதனால இந்த ஒரு நபர் தான் அந்த திமுக ஆளுன்னு நெனைக்கிறேன் எனக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா, இவ்வளவு ஒரு அழகான ஒரு காவியத்தை யாராவது தடை செய்வாங்களா? நீங்க பாருங்க. இவ்வளவு ஒரு அழகான ஒரு படைப்பு. கருமோன்னாதீங்க. அது அப்படி இல்ல. அது ஒரு அழகான படம் அது. அந்த படத்த போய் தடை செஞ்சிருக்காய்ங்க. அது இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கமும் போட்டு அடிக்குது அவர. பாவம் அவரு. அவரு வந்து நான் பார்க்கும்போது, "என்ன தம்பி ஏதாவது சாப்பிடுங்க" அப்படின்னா, "இல்லண்ணே வேணாம்." "ஏதாவது சாப்பிடுங்க." "இல்ல வயிறே சரியில்ல. நான் இப்ப தான் பாஸ்தாவும், மேகியும் சாப்பிட்டேங்கிறாரு." எனக்கு பாருங்க எவ்வளவு வயித்தெரிச்சலா இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன இப்படியா? சாப்பிடவே உட்காந்து வயிறு சரியில்லன்னு பாஸ்தா, மேகி சாப்பிடுற அளவுக்கு அவர் போயிருக்காருன்னா, அந்த அளவுக்கு இந்த ஒடுக்குது இந்த அரசாங்கம் அவர. அடுத்து நீங்க பாருங்க, கரெக்ட்டா வந்து அ இந்த என்னமோ சொல்ல வந்தேங்க. இந்த மத்திய அரசாங்கம் கரெக்ட்டா 12ஆம் தேதி சிபிஐ வேற கூப்பிடுறாங்க. அப்ப அவர் பொங்கல் கொண்டாடக்கூடாதா? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். அவர் வீட்டுக்குலாம் எப்ப போய் கரும்பு வாங்கிட்டு வர்றது, கருப்பட்டி வாங்கிட்டு வர்றது, இல்ல அவர் போய் ரேஷன் கடையில போய் எப்ப ரூ. 3000 வாங்குறது? இதெல்லாம் நீங்க தப்பு இல்ல. இப்போ நீங்க பாருங்க. இப்ப நான்லாம் நேத்தே டோக்கன் வாங்கி காலைல வாங்கிட்டு தான் இன்னைக்கு வந்து வீடியோ போடுறேன். குசுமி. அப்ப இவரு எப்ப போய் வாங்குறது? இவர் ரேஷன் கடைக்கு எப்போ வரும்னு தெரியல. இப்ப அந்த கரெக்ட்டா 12ஆம் தேதி தான் ரூ. 3000 குடுக்குறாங்கன்னா, அப்ப அவர் அந்த காச வாங்கல அந்த 1 மாசம் முழுக்க அவர் எப்படி வண்டி ஓட்டுவாரு? புரியுதுங்களா? அதனால இது வேணுங்கனே வஞ்சிக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து திட்டமிட்டு நம்ம தலைவர் மீது ஒரு சதிய வந்து சுமத்துறாங்க. அத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற இடத்துல நாம இல்லன்றதுல நம்ம வந்து தெளிவா இருக்கணும்.